காமராஜர் முதல்வராக இருந்தபோது உயர் அதிகாரி ஒருவர் ஒரு உத்தரவு போட்டார். அரசு அலுவலகத்தில் 10ஆம் வகுப்பு படிக்காதவர்களை உடனே பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த உத்தரவு. அந்த ஆணையை மண்ணாங்கட்டி என்ற பியூன் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு எடுத்துக்கொண்டு வந்தார். இந்த மண்ணாங்கட்டி என்பவர் காமராஜரிடம் உரிமையோடு பேசக்கூடியவர். அவர் வருத்தத்தோடு கோப்பினை எடுத்துக்கொண்டு வந்து முதலமைச்சருக்கு முன்னே பொத்து நின்று போட்டார். மண்ணாங்கட்டி மீது காமராஜருக்கு மிகுந்த அன்பு உண்டு. வேடிக்கையாகவும் அவரிடம் பேசுவார். என்ன மண்ணாங்கட்டி, உனக்கு இன்றைக்கு என்று காமராஜர் கேட்க, மண்ணாங்கட்டி அழுகையோடும் ஆத்திரத்தோடும் கூறினார். என்ன நீ என் கஞ்சில மண்ணை அள்ளி போட்டுட்டியே, நீ என்ன படிச்சுட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிற? இத பாரு, என்ன போட்டு இருக்குதுன்னு பாரு, என் குழந்தை குட்டியெல்லாம் தெருவில் தள்ளிட்டியே என்று கூறி அழுதார். காமராஜர் அந்த ஆணை போட்ட அதிகாரியை கூப்பிட்டார். உனக்கு பொறுப்பு இருக்குதானே? இவ்வளவு காலமாக இவன் இங்கு இருக்கிறான், இப்போது போய் வெளியே போ என்று சொல்வது நியாயமா? இனிமேல் வருபவர்களுக்கு 10ஆம் வகுப்பு தகுதி வேண்டும் என்று சொன்னால் அது நியாயம். இவ்வளவு காலம் பணி செய்தவரை வெளியே போ சொல்வது என்ன நியாயம்னே? அவனுக்கு தகுதி இல்லை என்று சொல்வதிலே நேர்மை இருக்குதானே? சிந்திக்காமல் இப்படியெல்லாம் உத்தரவு போட்டு இருக்கிறீர்களே என்று திட்டிய காமராஜர் அந்த ஆணையை உடனே திருத்தி வெளியிட சொன்னார்.